நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல இங்க வீட்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அணுவ பார்த்துட்டு நம்ம பாட்டியும், அஞ்சலியும், "என்ன அனு, உன்னோட மூஞ்சி வித்தியாசமா இருக்கு. ரொம்பவுமே பொங்குனாப்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்க்குற நம்ம சுந்தரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம அபி வந்து அனு கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லி சுந்தரிய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இவங்களும் இப்படி சொல்றதுனால சுந்தரிக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அணு என்னடான்னா, தட்டுல ஊறுகாவ கொட்டி வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அணுவ கூப்பிட்டு சுந்தரி விசாரிக்கிறாங்க. "என்ன வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க? இந்தா இந்த பைனாப்பிள் ஜூஸ குடி" அப்படின்னு சொல்லி குடுத்து பார்க்குறாங்க. ஆனா அணு இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல வேணவே வேணாம்" அப்படின்னு மறுத்தர்றாங்க. அது மட்டும் இல்லாம, வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தியே என்னாச்சு? ஒருவேள அபி சொன்னது உண்மையா? அப்படின்னு சொல்லி கேட்க, அபி என்ன சொன்னான்? அப்படின்னு அனு கேட்க, ஆனா சுந்தரி அத சொல்லாம மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, நான் இன்னொரு தடவ வாமிட் வந்தா போய்க்கிறேன் அப்படின்னு அனு அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சுந்தரிக்கு அப்படியே ஒரே பயமா இருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் இங்க ஆபீஸ்ல நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சுட்டாப்ல. ராகவுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அச்சச்சோ! உடனே சரியாயிடுச்சே! அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே, அபி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அபி வர்றப்ப வேணும்னே வந்து இன்னும் பேச்சு வரல அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாப்ல நம்ம சூர்யா. அதுக்கப்புறம் அபி வெளிய போயிட்டு திருப்பி உள்ளார வரும்போது, நம்ம ராகவ் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத அபி கேட்டர்றாங்க. ஆனா, அபி கிட்ட இன்னும் வாய்ஸ் வரல அப்படின்னு நடிக்கிறதுனால, பாம்பு, பாம்பு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. உடனே ராகவ் டேபிள் மேல ஏறி நின்னுட்டு சத்தமா பேச ஆரம்பிச்சர்றாப்ல. "பாத்தீங்களா? பேசுறீங்க. என்கிட்டயே பொய் சொல்றீங்களா?" அப்படின்னு அபி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ராகவுக்கே இதாகுது. ஸோ, அதுக்கப்புறம் "நீ குடுத்த கசாயத்தினால தான் எனக்கு குரல் சரியாயிடுச்சுன்னு சொல்ல விருப்பம் இல்ல. அதனால தான் இப்படி நடிச்சேன்" அப்படின்னு சொல்லிடுறாப்ல. நம்ம அபிக்கு பயங்கர கோவமாயிடுது. இத கேட்ட உடனே. இவங்க ஆபீஸ்ல இருக்கிற அதே நேரத்துல அங்க என்னடான்னா, முரளி மறுபடியும் ராகவ், அபி ரூமுக்குள்ள பூந்து எப்படியோ சாவிய எடுத்து ஓப்பன் பண்ணி, அந்த லெட்டரையும் எடுத்தர்றாப்ல. லெட்டர எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கரெக்ட்டா அஞ்சலி பாத்தர்றாங்க. ஆனா அஞ்சலி கிட்ட எலி உள்ளார பூந்துருச்சு. அத அடிக்கிறதுக்காக தான் உள்ளார பூந்தேன் அப்படின்னு சொல்லி, பொய் சொல்லி ஏதோ சமாளிச்சர்றாப்ல. அதுக்கப்புறம் வெளியில கொண்டு வந்து சுந்தரி கிட்ட அந்த லெட்டர காமிச்சு, அந்த லெட்டர கீழ இழுச்சு போடாத தன்னோட வாயிலேயே போட்டு மென்னர்றாப்ல நம்ம முரளி. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.